அது எப்படிடா ஸ்பைடர்மேன் படத்துக்கு போனா சாயபிங்கர் மியூசிக்லாம் மைண்டுக்குள்ள வருது? ரீசெண்டா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தோம். சும்மாலாம் போலங்க. படத்தை பார்க்காம யாரெல்லாம் இந்த ரீல பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் ஸ்பாய்லர்லாம் இருக்கும், வேணா ஸ்கிப் பண்றேன். சரி, அதெல்லாம் ஒரு படம் எப்படி இருக்குன்னு சொல்றானா, ஒரு தீவிர மார்வல் ஃபேனுக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும். பட் மார்வல்ல வெறும் ஸ்பைடர்மேனை மட்டும் பார்த்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, யாருக்கு தானே இந்த படம் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அயன்மேனு சூப்பர்மேன்லாம் பார்த்துட்டு இதுல வந்து உட்காந்தீங்கன்னா அந்த அளவுக்கு மசாலா இந்த படத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிலாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நோ வே ஹோம் தான் கரெக்டான சாய்ஸ். ஏன்னா இந்த படத்துல வில்லன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்டோரி பேஸ்டான ஒரு ஃபிலிம். படத்துல சாய் அபியங்கர் மியூசிக் பிச்சிட்டாருங்க. என்னடா வளர்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இந்த படத்துக்கு மைக்கேல் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும்